அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ, தமிழ்நாடோட ஸ்டேட் ஃபினான்சஸ் வந்து ஒரு ஸ்லம்பை வந்து பார்த்துருக்கு. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னன்னா சிஏஜியோட ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி 2022-23 தமிழ்நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியுது அதில். சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு, 12 ரெவன்யூ டெபிசிட் ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? வருவாய் உபரி அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் 16 மாநிலங்கள், வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்கள் 12 மாநிலங்களாக இருக்கு. ஓகேவா? ரெவன்யூ டெபிசிட், ரெவன்யூ சர்ப்ளஸ், ரெவன்யூ டெபிசிட். சரியா? இதுல இந்தியாவிலேயே ரெவன்யூ சர்ப்ளஸ் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் யாருன்னா அது உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? கிட்டத்தட்ட 37,000 கோடி அவங்களுடைய ரெவன்யூ சர்ப்ளஸ் வந்து இருக்கு. இந்தியாவிலேயே ரெவன்யூ டெபிசிட் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ ரெவன்யூ சர்ப்ளஸ் அதிகமா வருவாய் உபரி அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம்னா உத்தரப்பிரதேஷ். இந்தியாவிலேயே வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னா அது ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு அடுத்தது 2வது பிளேஸ்ல இருக்கும். ஓவராலா அந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா 27வது இடத்துல இருக்கிறோம். தமிழ்நாடோட ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 36,215 கோடி தமிழ்நாடோட வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. ரெவன்யூ டெபிசிட். சரியா? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்தியில இதுதான் நம்ம பார்க்குறோம். ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 36,215 கோடி தமிழ்நாடோட ரெவன்யூ டெபிசிட்டா இருக்கு. சரியா? அடுத்தது, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன் ஷோர் திட்டத்தை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டிஎன் ஷோர் இஸ் அ 1,675 crore வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட் டு ஸ்ட்ரென்தன் தமிழ்நாடு கோஸ்டல் ரெசிலியன்ஸ் அண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு என்னதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன் ஷோர் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் சஸ்டைனபிள் ஹேபிடேஷன் அண்ட் ஓஷன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட். டிஎன் ஷோர் ஆர் நெய்தல் மீட்சி இயக்கம் ரெண்டுமே எல்லாம் ஒண்ணுதான். ஸோ டிஎன் ஷோர் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து யார் ஃபண்டிங் பண்றாங்க அப்படிங்கறத கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து ஜிகா அப்படிங்கறத கொடுப்பாங்க, ஐஎம்எஃப் அப்படிங்கறத கொடுப்பாங்க, வேர்ல்டு பேங்க் அப்படிங்கறத கொடுப்பாங்க, இல்ல வேற ஏதாவது அமைப்புகளை பத்தி கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். சரியா? யார் இதை ஃபண்ட் பண்றாங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட். வேர்ல்டு பேங்க் எவ்வளவு ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னா 1000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. மீதி வந்து தமிழக அரசாங்கம் வந்து பாத்துக்கிறாங்க. சரியா? சோ இந்த ப்ராஜெக்ட் கீழே என்ன பண்ண போறாங்கன்னா நமக்கு கடல் புறங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் சீஸ்கேப்ஸ வந்து என்ன பண்ண போறாங்க, ரீஸ்டோர் பண்ண போறாங்க. அதே மாதிரி மேங்க்ரோவ் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறதும் இந்த டிஎன் ஷோர் திட்டத்துக்கு கீழே ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. அதே மாதிரி டிஎன் ஷோர் திட்டத்துக்கு கீழே ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப் அப்படிங்கிறதும் செட்டப் பண்றாங்க இந்த கரியாச்செல்லி தீவுகள்ல எல்லாம். சோ அது ஒரு தனி பார்ட். இந்த திட்டத்துக்கு கீழேயே அது ஒரு தனி பார்ட். இந்த சீஸ்கேப்ஸை வந்து ரீஸ்டோர் பண்றதுல இது ஒரு தனி பார்ட்டா மேங்க்ரூவ் ரீஸ்டோரேஷனோட சேர்ந்து வரும். சரிங்களா? சோ டிஎன் ஷோர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் யார் ஃபண்டிங் பண்றாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கிறோம். யார் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து பண்றாங்க. சரியா? ஸோ அதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல லெசன்ஸ் ஃப்ரம் இந்தியாஸ் வேக்சினேஷன் டிரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ஜெக்டிவ் டைப்ல என்னெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே நமக்கு 11 வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. எவ்வளவு டிசீசஸ்க்கு அகைன்ஸ்டா அப்படின்னா 12 டிசீசஸ்க்கு அகைன்ஸ்டா. 11 வேக்சின் தான் போடுறாங்க. ஆனா எத்தனை டிசீசஸ்க்கு அகைன்ஸ்டா? 12 டிசீசஸ்க்கு அகைன்ஸ்டா. எப்போ இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வந்திருக்கும்? 1985 வந்திருக்கும். சரியா? சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 2014 இந்தியாவோட வேக்சினேஷன் கவரேஜ் அப்படிங்கிறது 62%. இதை 90% அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்போம். எப்போனா 2014 மிஷன் இந்திரதனுஷ் 2014. சரியா? அதுக்கப்புறமா 2017 என்ன பண்றாங்கன்னா இன்டென்சிஃபைடு எம்ஐ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 2017 இன்டென்சிஃபைடு எம்ஐ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சோ
இந்த இந்திரதனுஷ் மிஷன் இந்திரதனுஷ்க்கு கீழே எத்தனை கட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்குன்னா 12 கட்டங்கள், 12 phases ஆஃப் மிஷன் இந்திரதனுஷ் அண்ட் இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த மிஷன் இந்திரதனுஷ் இது எல்லாத்தையுமே கிராம் ஸ்வராஜ் அபியானோட இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிற திட்டம் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 24, 2018 நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போலியோ ரிலேட்டடா நேஷனல் போலியோ ப்ரோக்ராம், அதாவது பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு 1995ல வந்திருக்கும். ஓகேவா? ஸோ பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் 1995. அடுத்தது கிராம் ஸ்வராஜ் அபியான் ஏப்ரல் 24, 2018. மிஷன் இந்திரதனுஷ் 2014. இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் 2017. அப்புறமா இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் 1985. இது எல்லாமே வந்து நம்மளோட கொஸ்டின் ஏரியாஸ். சரிங்களா? இந்த எக்கனாமிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட், டெவலப்மெண்ட் மாதிரியான சப்ஜெக்ட்ல எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெம்பலே அண்ட் போன்மாட்டி கிரவுண்ட் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் இவங்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஓகேவா? பேலன் டிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு விருது வழங்குவாங்க. ஓகே, இது வந்து ஃபுட்பாலோட ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் பிரைசஸ். முன்னாடி மெஸ்ஸி வாங்குவார், இல்ல ரொனால்டோ வாங்குவாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கலாம் வந்து வேற வேற ஊர்களுக்கு போயிட்டனால இப்போ இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் பிரிவுல பிஎஸ்ஜி டீமை சேர்ந்த ஒஸ்மானே டெம்பலே அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. சரியா? டெம்பல்லே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பாரிஸ் செயின்ட் ஜெர்மானோட ஒஸ்மானே டெம்பலே வாங்கியிருக்காங்க. விமன்ஸ்ல யார் வாங்கியிருக்காங்கன்னா போன்மாட்டி எந்த டீம்னா பார்சிலோனா. சரியா? ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய கிளப் டீம் தான் இது, பார்சிலோனா. போன்மாட்டி வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது பார்சிலோனாவோட விமன்ஸ் டீம். சரியா? பிஎஸ்ஜி அப்படிங்கிறது பிரெஞ்சு லீக்ல இருக்கக்கூடிய ஒரு டீம். சரியா? ஸோ டெம்பலே அண்ட் போன்மாட்டிக்கு அந்த பிரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு ஐபிஎல் நடக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக், பிரான்ஸ்ல பிரீமியர் அந்த ஃபுட்பால் லீக் நடக்கும், ஸ்பெயின்ல, ஜெர்மனில, அந்த மாதிரி எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலையும் நடக்கும். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். நன்றி.